அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மாமல்லபுரத்தில் இருக்கிற கற்கோவில்களை பற்றி பார்ப்போம். 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் தான் இந்த குடவரை கோயில்கள் உருவாக்குற பழக்கம் நிறைய இருந்துச்சு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 1ஆம் மகேந்திரவர்மன் அவரோட காலத்தில் தான் இந்த குடவரை கோயில்கள் உருவாக்குற இது பல்லவர்கள் காலத்திலேருந்து முதல் முறையாக தொடங்கப்பட்டது. இந்த 1ஆம் மகேந்திரவர்மன் பல இடத்துல இந்த பெரிய பெரிய குகைகளில் இந்த பாறைகளை குடைஞ்சி கோயில்களை உருவாக்குனார். ஸோ அவர் காலம் தொட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்த பல்லவர்களும் இந்த மாதிரி நிறையா கற்கோயில்களை உருவாக்க ஆரம்பித்தாங்க. ஸோ மகாபலிபுரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா கற்கோயில்களை பார்க்கலாம். கடற்கரை கோயில்கள், அப்புறம் ஐந்திரத கோயில்கள், அப்புறம் இன்னும் நிறையா கோயில்கள் இருக்குது. அது எல்லாமே இதில் பார்க்கலாம். இந்த மாமல்லபுரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சிற்ப கலைக்கூடங்கள்லாம் இருக்குது. இப்போவுமே பார்த்திங்கன்னா இங்கே நிறைய சிலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த சிலை செய்கிற பழக்கம் இந்த மக்களிடையே அப்படியே இருக்குது. அந்த அனுபவம்லாம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மலைகள் மேலேயும் நிறைய கற்கோயில்கள் எழுப்பியிருக்கிறாங்க. இந்த மேட்லேருந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த லைட் ஹவுஸும் தெரியும். அந்த லைட் ஹவுஸ் ஒரு டவர் மாதிரி இந்த ஒரு கோயிலும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டவர் மாதிரி இந்த பெரிய பாறைக்கு மேலே இந்த கோயில் இருக்குது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் மகாபலிபுரத்தையும் ஃபுல்லாக பார்க்கலாம். நிறைய குடவரை கோயில்கள் எழுப்பியிருக்காங்க. ஒவ்வொரு கோயிலுக்கு பின்னாடி நிறைய கதைகள் சொல்லும். நிறைய அந்த ஏகப்பட்ட டீட்டெயிலான விஷயங்கள் அந்த ஒவ்வொரு சிற்பத்துலேயும் அப்போவே அவ்வளோ விளக்கமாக பண்ணியிருக்காங்க. கோயில் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக அந்த இதை பாறையை கீழே குடைஞ்சி அதில் கீழே குடவரை கோயில் மேலேயும் ஒரு பெரிய கோபுரம் வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ் இருக்குது. இந்த லைட் ஹவுஸில் பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் உள்ளே அலோவ் பண்ணாங்க. நம்ம ஒரு 10 ரூபா சார்ஜ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு நம்ம அந்த லைட் ஹவுஸ்க்குள்ளே போய் மேலேருந்து அந்த டவர்லேருந்து நம்ம ஃபுல் மகாபலிபுரமும் நம்ம பார்க்கலாம். நல்ல சூப்பரான வியூ கிடைக்கும். இப்போ நான் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா அந்த இது என்ட்ரன்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ன காரணம்னு தெரியல. ஃபுல் வியூவுமே பார்த்திங்கன்னா அந்த லைட் ஹவுஸ் இருந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு பிரம்மாண்டமான ஒரு லைட்டும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கும். இது போக இங்கே நிறைய மலை பகுதிகள் இருக்குது. சின்ன சின்ன மலைப்பகுதிகள் அதுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய படிகளை உருவாக்கி அங்கங்கே அந்த கற்கோயில்கள் உருவாக்கியிருக்கிறாங்க. ஏகப்பட்ட இது பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய கைடும் இருக்காங்க. நம்ம அவங்கள ஹையர் பண்ணால் கூட அவங்க இன்னும் டீட்டெயிலாக இதை விளக்குவாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா இந்த கோயில் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெனோவேஷன் ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அங்கங்கே இன்னும் நிறைய அப்டேட் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருந்தது. நிறைய இங்கே இன்கம்ப்ளீட்டான நிறைய சிற்பங்கள் இருக்குதுங்க. மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சிதிலமடைஞ்ச நிலையிலையும் சில கோயில்கள் இருக்குது. அது போக முழுசாக கட்டி முடிக்கப்படாத சில கோயில்களும் இன்னுமே அப்படியே இருக்குது. அது அந்த கோயில் கட்டுமான பணியின் போதே இந்த பல்லவர்களுக்கு வேற்று ஊருக்காரங்க இங்கே ஆக்கிரமிப்பு பண்ணதுனால பல பேர் ஆக்கிரமிப்பு பண்ணதுனால அந்த கோயில் பணிகளை தொடர்ந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. நிறைய இங்கெல்லாம் நிறைய படம் கூட எடுத்திருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய அந்த கல்லுலேயே நிறைய தொட்டி மாதிரி அமைப்பெலாம் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா நிறைய படத்தில் வரும். நம்ம தளபதி படத்தில் கூட வரும். ரஜினி சோபனா சம்மந்தப்பட்ட சீன்லாம் இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா அது போக நிறைய படங்கள் இங்கே எடுத்திருப்பாங்க. இந்த கோயில் ஒரு முற்றுப்பெறாத ஒரு கோயில். பாதி மட்டுமே கட்டி முடிக்கப்பட்ட ஒரு கோயில். இதுவே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இதை முழுசாக கட்டி முடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கும்ன்றது நினச்சி பார்த்தாலே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பாதி கட்டி முடித்த கோயிலே நிறைய அந்த ஹைட்டான இடத்துல இதை கட்டியிருக்காங்க. விஷுவல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கோயில் கோபுர கட்டுமான பணிலாம் பார்த்திங்கன்னா அந்த தூண் நிறுத்தியிருப்பாங்க. அந்த தூணில் நிறைய சிற்பங்கள் இருக்கும். அதுக்கு நிறைய கதைகள் சொன்னாங்க. அது கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நீங்களும் அந்த பக்கம் போனீங்கன்னா அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிங்க. அந்த தூணில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த இதெல்லாம் வரைஞ்சிருப்பாங்க, செதுக்கியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது நிறைய கதை சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் அங்கே போனீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஏகப்பட்ட பாறைங்க இங்கே அங்கங்கே பெரிய பெரிய பாறைகள். நிறைய ரெனோவேஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஏன்னா இங்கே பார்க்கும்போது நிறைய அந்த வாட்டர் பாட்டில்லாம் கண்ட இடத்துல போட்டு வச்சுருந்தாங்க.
அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் நிறைய அந்த குப்பை தொட்டி அந்த இதெல்லாம் வந்து இன்னும் பண்ணலாம். அங்கங்கே வந்து பாறைகள்லாம் வந்து நீட்டிகிட்டு இருக்கு. அது போக வந்து இந்த மகாபலிபுரத்தில் வந்து நிறைய கோயில்கள் கீழேயும் வந்து அதுக்கு பின்னாடி வந்த காலத்தில் கட்டின கோயில்களும் நிறையா இருக்குது. பாறை எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. கீழே வந்து கல் பதிச்சிட்டு இருக்காங்க. பல்லவாஸ் அங்கே பாருங்க, அங்கே ஒரு கோயில். கோயில் பேர் என்னன்னு தெரியல. அது வந்து பாருங்க, பாறை அப்படியே நீட்டி இருக்கு. இந்த ஹோல்ஸ் பாருங்கள், இந்த ஹோல்ஸ் இருக்குன்னா இதில் தான் வந்து பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கிராக் விழுந்துருக்கு லைனாக. எதுக்குன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு மரக்குச்சி அடித்து தண்ணி ஊற்றிடுவாங்க. தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணி அந்த குச்சி ஊறி அந்த ப்ரெஷரில் வந்து அந்த அந்த அப்படியே அது கிராக் விடும். அப்படி இந்த மாதிரி டைப்பில் தான் அந்த காலத்தில் வந்து பாறைகளை வந்து உடச்சி எடுத்துருக்காங்க. மரத்தை அடித்து அதில் தண்ணி ஊற்றினா அந்த ப்ரெஷரில் வந்து அந்த விரிவடையுமோ, அதில் இருந்து தான் இது ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள், தெரியுதா? அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிராக் ஓடி இருக்குது. இந்த மெத்தடில் தான் அந்த காலத்தில் வந்து பாறைகளை உடச்சி எடுத்துருக்காங்க. வேற லெவல். இங்கே வருங்க கோயில், ஒரு பார்க் மாதிரி பண்ணியிருக்கு. செம்ம. வராகர் குகை கோயில். எவ்வளவு அற்புதமான வேலைப்பாடு பாருங்கள். அந்த கோயில் சின்ன கோவிலாக இருந்தாலும் ரொம்ப நுணுக்கமாக வந்து அப்போவே வந்து பாறைகள்லேயே பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் வந்து இப்போவும் வழிபாடு நடந்துட்டு தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அந்தந்த கோயிலோடு தான் அங்கங்கேயும் வந்து சில அந்த இது படங்கள் வச்சுருப்பாங்க தொழில்துறை மூலிமா. இது வந்து ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜுங்கிறதுனால வந்து மெயின்டெனன்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஒரு பெரிய பார்க் மாதிரி இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா கிருஷ்ணரோட வெண்ணெய் உருண்டை கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணர் வந்து சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப அந்த வெண்ணெயை வந்து கையில் அள்ளி உருண்டை பண்ணி சாப்பிடுவார். அதே மாதிரி இந்த கல்லும் வந்து உருண்டையாக இருக்கிறதுனால வந்து இதுக்கு வந்து கிருஷ்ணரோட வெண்ணெய் உருண்டை கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 டிகிரி சாஞ்ச ஒரு ஸ்லோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்ஜில் மட்டுமே வந்து நிற்கும். பார்க்க வந்து பயமாக இருக்கும். ஏன்னா வந்து எப்போ விழுகிறோமோ எப்போனாலும் விழுகிற மாதிரியான ஒரு பயத்தோடையே இருக்கும். ஆனால் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதை வந்து கீழே தள்ளி விடுறதுக்கு 2 வாட்டி முயற்சி பண்ணியிருக்காங்க, எதுவுமே முடியல.
முதலாம் நரசிம்மவர்மர் காலத்திலேயே பார்த்திங்கன்னா இந்த உருண்டைக்கல்லை வந்து கீழே தள்ள பார்த்துருக்காங்க யானைகளை வச்சு. அப்பவும் முடியல. தொட்டி பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக வந்து அந்த கர்வுலாம் வந்து அவ்வளோ டீட்டெயிலிங்காக பண்ணியிருக்காங்க. மழை காலங்களில் இந்த கோயிலுக்கு தேவையான தண்ணியெலாம் வந்து இதில் சேகரித்து அந்த வழிபாட்டுக்கு பயன்படுத்துறதுக்காக இந்த மாதிரி அங்கங்கே, இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி தொட்டிகள் பண்ணி வச்சுருக்காங்க. Karkata, like that, different place, different name. It's a Durgan, very dangerous. This guy, you got the buffalo head. You go in village, eating people, 4%, 5% eating daily. Otherwise, the people go and praying Parvati. Parvati came, fighting, killing the demon people. Very happy to make festival, Navaratri. Festival time now they give it new name. Before the god name, Devi, is a demon name, Durgan. Durgan died, people give it new name, Durga Devi. The people singing also. Jaya Jaya Devi Durga Devi Sharanam Kanaga Durga Devi Sharanam. Everything in a hard time of reading. My uncle is God Parvati. No baby person, I go there. Trying ஒரு தொட்டி இருக்கு. இதுதான் வந்து திரௌபதி குளியல் தொட்டியாமா. இங்கே பாருங்க, பாறையிலேயே வந்து கரெக்டாக ஷேப்பாக வெட்டி எடுத்துருக்குறாங்க. பக்கத்துலேயே படி, இந்த படியில் இறங்கி இதில் தண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து திரௌபதி தாயோட குளியல் தொட்டி. இப்போ தண்ணி கொஞ்சம் அழுக்காக இருக்குது. பயங்கரம், பாறையிலேயே எவ்வளோ வேலை. தண்ணி கலந்துமா அதுல குளிக்க தண்ணி விட்டுறதா குளிக்க வைக்கிறியா? என்னடா இவங்க படிக்கிறது இப்படி இருக்கு? போய் இறங்கி இறங்கு இறங்கு. ஒண்ணும் இல்லை, அந்த காலத்து ஸ்விமிங் பூல் அது படிக்கிட்டு யாரும் திருவிழா சொல்றேன் எங்க இருக்குன்னு பார்ப்போம். நீச்சல் அம்மா செக் பண்ணு. படிக்கட்டுலாம் இருக்கு, ஆயமா தான் இருக்கும். வா, மேலே ஒரு படி போட்டிருக்காங்க, என்ன இருக்குன்னு பார்ப்போம். எப்படி ஏறாது? இங்கே என்னென்னா நிறையா இது வந்து பணிகளை பாதியிலே விட்டுருக்குறாங்க. நிறையா சிலைகள் வந்து முற்று பெறாமல் இருக்குது. ஒரு கோயிலோட கோபுரம் வந்து அது முற்று பெறாமல் இருக்குது. அப்படியே பணி நடந்துகிட்டே இருந்திருக்கும் போல். அப்புறம் அப்படியே எல்லாம் நிறையா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒர்க்கு பெண்டிங்கும் இருக்குது. நான் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வியூக்காக நான் அந்த கோயில் வந்து இன்னும் வந்து பாருங்கள் கோபுரம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படியே இருக்குது, ஒர்க்கு முடியல. சுற்றி பாருங்கள், அதான் மெயின் ரோடு, சென்னை பாண்டிச்சேரி. இதெல்லாம் வந்து பேக் வாட்டரு, கடலோடது. என்ன நம்ம மக்கள் இந்த குப்பை எங்கே போனாலும் இந்த வாட்டர் கேனு, இங்கே உள்ளே வாட்டர் கேனில் விற்கிறாங்க பாருங்கள். எல்லா பார்க்குற இடம் பூரா வாட்டர் கேனாக கிடக்கு. நிறையா ஃபாரினர்ஸ் வந்து இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுற இடம் இது. நான் பார்த்தா என்ன நினைப்போம், பூரா பாருங்கள் எல்லா சந்திலையும் வெறும் பாட்டிலாக கிடக்கு. வாட்டர் பாட்டில் தான் அதிகம் கிடக்கு. இங்கே உள்ள வாட்டர் பாட்டில் தண்ணி குடிச்சு அப்படியே போட்டு போயிடுறாங்க. எல்லா பாறையுமே மனுஷனுங்க குடஞ்சி வச்சுருக்காங்க. திரௌபதி குளியல் தொட்டிக்கு தெற்கே காணப்படும் முற்று பெறாத கல் செதுக்கல்களாம். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கோ ஒரு கோயில் மாதிரி குடஞ்சிருக்காங்க. ஆனால் வந்து ஃபினிஷ் ஆகலை பாருங்கள். அந்த
கீரைலாம் போட்டு அந்த தூள்லாம் பாருங்கள் இன்னும் ஃபினிஷிங் பண்ணாமல் அப்படியே இருக்குது.